Hi friends, welcome to the Burma's Kitchen Tamil. இன்னைக்கு வந்து நம்ம ரா சட்னி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகா. அதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். அப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 2 வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ, சால்ட்டு, 2 டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து புளி பேஸ்ட், ஆயில், பச்சை ஆயில், அஜினமோட்டோ ஆப்ஷனல். இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா இந்த 2 டொமேட்டோவை, தக்காளியை நல்லா நறுக்கியிருக்கோங்க. நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பல் பூண்டு போதும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைனாக நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக. அங்கங்கே திப்பியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் அந்த ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை சில்லியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கூடவே இந்த புளி பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். சப்போஸ் புளி பேஸ்ட் இல்லைன்னா கொஞ்சமாக புளியை எடுத்து திக்காக கரைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம இதையும் அரைச்சாச்சு. நல்லா இந்த சில்லி, டொமேட்டோ எல்லாம் அரைச்சதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதையும் அந்த தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சால்ட், இதில் என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருக்கோம். புளி பேஸ்ட்டு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் நமக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஆனியன், வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்மால் ஸ்பூனில் அஜினமோட்டோ ஆப்ஷனல். உங்களுக்கு இது அன்ஹெல்தின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் வந்து அஜினமோட்டோ போட்டால் தான் இந்த சட்னிக்கு ஒரு பஞ்ச் கிடைக்கும், நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் போடலாம். எப்போயாவது ஒரு முறை சாப்பிட்டா எதுவும் அன்ஹெல்தி கிடையாது. எவ்ரிடே நம்ம எனி டைம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது அன்ஹெல்தி. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஆயில், பச்சை ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இந்த ரா சட்னி ரெடி. இதை வந்து பஜ்ஜி, போண்டா, உளுந்த வடை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி போண்டாவில் சாப்பிட்றோம். ரொம்ப ரொம்ப யம்மி. நம்ம ஒரு 3-4 சாப்பிட்றவங்க கூட ஒரு 10-15 சாப்பிடுவாங்க இந்த சட்னி இருந்தால். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த சட்னியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது எடுக்கும் போதே அந்த வெங்காயம், அந்த கொத்தமல்லியோடு சேர்த்து ஒரு பைட் வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் subscribe my channel. Bye bye.